ஒரு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம். அது நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? ஒரு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம். அது நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? ஒரு 12ஆம் கிளாஸ் குழந்தை காலையில எந்திரிச்சு காலை கடனை கடக்க கூட முடியாத வெளியில ஒரு கழிவறை அற்ற ஒரு மாநிலம். அது நம்ம என்ன பீகார்ல இருக்கிறோமா, யூபில இருக்கிறோமா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். அப்ப கழிவறைக்கு போகாம, கழிவறைய வீட்டுல போகாம காட்டுல போகும்போது இங்க ஒரு ரேப் ஆகி வெட்டப்பட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு?